ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளவலன்னு பேசாமல் 11th நான் சேர்த்துட்டேன். ஒரு அண்ணையும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எப்படின்னா, உன் மார்க்குக்கு வந்து ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா உனக்கு மேக்ஸு இதெல்லாம் உனக்கு அவ்வளோக்கா வராது. ஸோ உனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி தான் உனக்கு வரும்னு சொல்லிட்டு நீ இந்த குரூப் எடுத்துக்கோ, நான் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுக்கவும் அந்த மேம் என்ன சொன்னாங்க, நான் ஆர்ட்ஸ் கம்ப்யூட்டர் கேட்டிருந்தேன். பட் அவங்க கொடுத்தது எல்லாமே ஹிஸ்ட்ரி தான். இந்த குரூப் தான் இருக்குது, கம்ப்யூட்டர் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னவும் நான் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே, நமக்கு அது தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதே எடுத்துட்டேன். நான் லேட்டராக தான் ஸ்கூல் ஜாயின் பண்ணேன். எல்லாருமே என் கூட படித்தவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. 11th 12th எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அப்பயும் அந்த நான் யாரையும் லவ் பண்ணல. மற்றவங்க லவ்ஸ்லாம் பண்ணும்போது தூது போயிருக்கேன். இல்லை ஒரு லவ் சேர்த்துல வச்சுருக்கேன். 11th 12thலேயே அப்போல்லாம் நம்ம கேட்டால் தெரியும் அப்படின்னு நினச்சி ஓகே. நிறைய வீட்டிலலாம் போய் சொல்லிவிட்டு எங்களுக்குலாம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோம். ஒரு 8:30 பஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 7 மணிக்கு ஒரு பஸ் எங்கள் ஊரில் இருக்குது. அந்த பஸ்க்கு கிளப்பி டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோம். ஈவினிங்கும் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 6:30க்கு தான் வருவோம். அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு 11th. ஓகே, வரவும் லேட் ஆகிடும். அதனால் 6:30க்கு தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ எதுவும் கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. லவ்க்குள்ளே தூது போயிட்டு கடைசியில் அந்த பொண்ணு ஓடி போயிட்டா. அந்த ஓடி போயிட்டு அதுக்கு வந்து பிரச்சனையாகி நீங்கள் தான் அந்த பொண்ணைங்கெல்லாம் சேர்த்து வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்டாங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம் அப்போது நமக்கு தான் ஒன்றுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சமாளிச்சிட்டேன். அதனால் அப்போயும் எங்கள் அப்பா சொன்னார், அவளுக்குலாம் ஒன்றும் தெரியாது, அவளாம் அந்த மாதிரி காரியத்துக்கெலாம் போக மாட்டா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றி வச்சுருக்கேன். இருந்தாலும் நம்ம பண்ணது நமக்கு தானே தெரியும். அதனால் நான் எதுவுமே பேசவே இல்லை. எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி அந்த ஒரு விஷயத்தில் வந்து என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. அவளுக்குலாம் எதுவுமே தெரியாத அந்த மாதிரி காரியத்துக்கெலாம் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஃபன் ஜாலியாக தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி 11th முடிஞ்சிச்சு. நான் 12th போயிட்டேன். அப்பயும் நான் நல்லா தான் படிப்பேன். அதுக்குள்ளே எந்த இதுவும் இல்லை. 12th போகவும் அப்போ வந்து ஒரு மிஸ், ஹிஸ்ட்ரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலமேலு மங்கி அவங்களுடைய நேம். ரொம்ப நல்ல ஸ்டாஃப் அவங்க. எனக்கு நல்லா மோட்டிவேஷன் பண்ணாங்க. நம்மளை யாருமே மோட்டிவேஷன் பண்ணதில்லை. அதாவது 1 to 11th வரைக்குமே அவ்வளோக்கா எனக்கு மோட்டிவேஷன் பண்ணதில்லை. ஹிஸ்ட்ரி எனக்கு ஆக்சுவலி பேசிக்காகவே ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். அந்த மிஸ் வந்து சொன்னாங்க, நீ வந்து நல்லா படிக்கிற ஹிஸ்ட்ரியில், அதனால் நீ எல்லாத்துலேயுமே நல்லா படி, இருந்தாலும் ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்பெஷல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை வந்து ஃபுல்லாக டோட்டலாக மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கூல்லேயே ஹிஸ்ட்ரியில் நான் தான் ஃபஸ்ட் மார்க் 170. அப்போவே அந்த மார்க்லாம் எனக்கு ஹையஸ்ட்டு தான். ஓகே, நம்ம படிக்கவே மாட்டோம், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இல்லை. இருந்தாலும் நம்ம 170 எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அந்த மிஸ் மோட்டிவேஷன் பண்ணும்போது நமக்கு யாராச்சும் ஒருத்தங்க கண்டிப்பாக லைஃப்பில் மோட்டிவேஷன் பண்ணுவாங்கள்ல. அதனால் மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். பட் இருந்தாலும் அந்த இதில் அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இது. அவங்க அந்த மோட்டிவேஷனால தான் என்னால் அந்த மார்க் எடுக்க முடிஞ்சுன்னு வச்சுக்கலாம். அந்த மிஸ் என்னால் மறக்க முடியாது. அப்புறமா வந்து ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்தாங்க. ஒரு பென் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, ஹீரோ பென். அப்போல்லாம் அதில் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படி என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஒன்றுமே வாங்கினதில்லை அப்படின்னு சொல்லி அதாச்சும் வாங்கியிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, இருந்தாலும் பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. ஓகேங்களா, அப்படியே 12th முடிச்சிட்டேன். 12th அவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கலை. ஏன்னா அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணு செட்டில் ஆகிட்டா. அதனால் 12th நம்ம வாயை கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு நல்லா மார்க் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தாச்சு. அப்பயும் நிறைய லவ்ஸ்லாம் போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த லவ்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. அதனால் ஓகே. அதில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஆனதில் இறந்துட்டாங்க. அப்படி அந்த பொண்ணு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நாள் கழித்து ஏதோ ஒரு கன்வீனியன்ஸ் பண்ணி எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. எஸ், அவங்க என் ஃப்ரெண்டு தான். ஸோ அந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, அவ்வளோதான் நினைக்கிறேன். 12th நம்ம தான் எங்கே எது பண்ணாலுமே யாராச்சும் ஒருத்தங்க கண்டுபிடிச்சிடுவாங்களே. அதனால் எந்த தப்பும் பண்ணாமல் நல்லா ஒழுக்கமாக டிசிப்ளினாக நான் வளர ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓகே அந்த பொண்ணு தானே, வெளியாக இருக்கிற பொண்ணு தானே அப்படின்ட்டு. அதனால்
எங்கேயுமே நல்ல ரெஸ்பெக்டாக ரொம்ப இது தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக நம்ம போகிறோமா வரோமா நம்ம வேலையை நான் மட்டும் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு கரெக்டாக வந்துட்டேன். ஓகே 12th முடிச்சிட்டேன். ஆனால் நம்ம ஒரு மார்க் நினச்சிருப்போம் இல்லையா, அந்த மார்க்கில் வரல. ஆனால் நான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன். 1லேருந்து 12வது வரைக்குமே எந்த சப்ஜெக்ட்லேயும் நான் அரியர் வச்சதே இல்லை, அரியர் வச்சு எழுதுனதும் இல்லை. ஸோ அதனால் என்ன நினச்சா அதில் ஒரு ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இல்லை, அதுக்கும் கொஞ்சம் கீழே தான். இருந்தாலும் நம்ம எல்லாத்துலேயும் பாஸ் ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ 12த்தோட முடிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம காலேஜில் சந்திக்கலாம். ஓகேங்களா? அதுவும் ஒரு 5 இயர்ஸ் அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.